Tam tam tararam pam 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 tam tam tararam pam pa tare rare rare ra. கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அரங்கம் ரொம்ப கலர்ஃபுல்லாக ஒரு வித்தியாசமான ஒரு புது உலகத்துக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி இந்த அரங்கத்தில் நம்ம சந்திக்க போகிறவங்க நம்ம ஏற்கனவே பரிச்சயமானவங்க தான். ஆனால் இன்றைக்கி ரொம்ப வித்தியாசமானவங்களாக நமக்கு தென்படுறாங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறது பசங்க 2 வெளிவந்து மிகவும் வெற்றிகரமாக மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று ஓடிட்டு இருக்கிற பசங்க 2 திரைப்படத்துடைய படக்குழுவினரை தான். பசங்க 2 இந்த படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ டைரக்டர் சார் கிட்டேருந்து ஆரம்பிச்சுக்கலாமா? வித் யோர் பர்மிஷன் நான் டைரக்டர் சாரை கேள்வி கேட்கலாமா? ஓகே சார், இந்த படத்துடைய இயக்குனர் பாண்டியராஜ் அவர்கள், படத்துடைய ஹீரோ சூர்யா அவர்கள், இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான படம் ஆரம்பிக்கணும், இப்படிப்பட்ட ஒரு படத்தை கொடுக்கணும் அப்படின்னு எந்த கோட்டில் நீங்கள் 2 பேரும் இணைஞ்சிங்க? நிறைய பத்திரிகைகளில் நாங்கள் இதை படிச்சிருக்கோம். பட் இந்த படத்தை திரையில் பார்த்தோன்னே இந்த படத்தின் மேலே மதிப்பு மரியாதை கூடியிருக்கு. ஸோ மீண்டும் ஒரு முறை எங்களுக்காக அதை சொல்லுங்களேன் ப்ளீஸ். பசங்க மெரினா, பசங்க 2 3வது குழந்தைகள் படம். 5வது படம் எனக்கு ஆக்சுவலாக 3வது குழந்தைகள் படம். ஒரு பசங்க என்னுடைய ஸ்கூல் லைஃப், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய டீச்சர்ஸ், ஒரு கிராமத்து ஸ்கூல் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்ன படம். அப்படியே டோட்டலாக வேறு மாதிரி ஒன்று சொல்லணும், சிட்டி இன்றைக்கி உள்ள சிட்டி குழந்தைகளுடைய அப்பார்ட்மெண்ட்ஸில் வசிக்கிற குழந்தைகள் லைஃப்பை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கதையை எடுத்து பண்ணி ஸ்கிரிப்ட்லாம் ரெடி ஆயாச்சு எல்லாமே. இது யார் இதுக்குள்ளே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் ஒரு ஸ்கிரிப்டை எழுதி பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஒரு நல்ல விஷயங்கள் பசங்களில் பசங்க நல்ல படம், அது ஒரு லைஃப்பை அப்படியே அப்பட்டமாக சொன்ன படம். ஆனால் பசங்க 2 என்ன அப்படின்னா, இன்றைக்குள்ள பேரண்ட்ஸுடைய டென்ஷன், காலையில் ஒரு 6:30க்கு எந்திரிச்சோம்னா ஸ்கூலுக்கு போகிறதுலேருந்து, நம்ம ஆஃபீஸ் போகிறதுலேருந்து, நைட்டு சாப்பிட்டு படுக்கிற வரைக்கும் ஒரு இயந்திர உலக வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இந்த குழந்தைகளுடைய உலகம் எப்படி அப்படிங்கிறத சொல்லணும். ஒரு இதுக்குள்ளே இன்னொன்று குழந்தை வளர்ப்புனா என்ன, குழந்தை வளர்ப்புங்கிறது ஒரு கலை. இதை எப்படி சொல்லலாம், என்னென்ன சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது படத்துக்குள்ளே நல்ல ரொம்ப விஷயங்கள் வந்துருச்சு. அதை நான் மட்டும் சொன்னேன்னா அதோடைய ரீச் கம்மியாக இருக்கும். இன்னும் சேர்ந்து சொல்லும்போது அதோடைய ரீச் இன்னும் ரொம்ப பேர்கிட்ட போய் சேரணும். நல்ல விஷயங்கள் சொல்கிறோம் அப்படிங்கும்போது டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்தது சூர்யா சார் தான். அது என்னென்னா, ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு எப்படி வேணாலும் அமையும் அப்படிங்கிறது தான். ஒரு 4-5 மணி நேரத்துக்குள்ளே கோவாவில் போய் நான் 5வது மணி நேரத்தில் உட்காந்து கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாதிரி சார் என்ன நினச்சாருன்னா, நான் அவர் கதை சொல்ல வரேன்னு தான் நினச்சார். நான் சார் உங்கள் ப்ரொடக்ஷனுக்கு கதை சொல்ல வர்றேன் அப்படிங்கும்போது அவருக்கு சர்ப்ரைஸ். நாங்கள் இன்னும் இப்போ தான் சார் கம்பெனி மட்டும்தான் அதுன்னு இருக்கோன்னா ஆரம்பிக்கலையே சார், நீங்களே கையில் ஒரு லோகோ பசங்க ப்ரொடக்ஷன் வச்சுருக்கீங்க அப்புறம் என்ன சார்? இல்லை சார், இதை சேர்ந்து நீங்கள் சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். சரி கதையை சொல்லுங்கள் அப்படின்னு தான் சொன்னேன். அப்படி தான் கதையை சொல்ல ஆரம்பித்தேன். ஒரு 2 hours சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சொல்லி முடித்த உடனேயே ஃபஸ்ட்டு கேள்வி, இதை எவ்வளோ நாள் சார் இந்த கதையை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதுலேயே எனக்கு அந்த வேல்யூ புரிஞ்சுது. சரி நம்ம சொன்ன விஷயங்கள், ஏன்னா உண்மையாகவே மெரினாக்கு முன்னாலேயே இந்த கதையுடைய லைன்ட்டு இருந்தது. ஆனாலும் இதோடைய ப்ராசஸ் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டைம் எடுத்துக்கிட்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் சொல்லி முடித்தோன்னா கண்டிப்பாக நான் பண்ணுறேங்க சார் அப்படின்னாரு. அடுத்து கேட்டது, சார் அந்த தமிழ்நாடன் கேரக்டர் நீங்கள் பண்ண முடியுமா அப்படின்னு. அவர் யோசிக்கவே இல்லை. எத்தனை நாள் சார் தேவைப்படும் அப்படின்னா, நான் ஒரு 5-6 நாள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே சார் பண்ணிடலாம் சார், இன்னும் நடிக்கும்போது இன்னும் ரீச் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் சூர்யா சார் உள்ளே வந்ததுக்கப்புறம் 5 நாள் அப்படின்னா அந்த கேரக்டர் இவ்வளவு தானா, சூர்யா சார் எதிர்பார்த்து வருவாங்க, குழந்தைகள் எதிர்பார்த்து வரும். ஏன்னா குழந்தைகள் சூர்யா சார் ரொம்ப பிடிக்கும். அந்த குழந்தைகளுக்கு இதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்லாம் யோசித்து வச்சு தான் சின்ன சின்ன விஷயங்களாக எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணிகிட்டே இருந்தோம். சார் வந்ததுக்கப்புறம் ப்ராஜெக்டாக உண்மையிலேயே அது பாலு சாருக்கு தெரியும். ஃபஸ்ட்டு இது எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ அது எப்படி நிற்கிது அப்படின்னு. அப்படி தான் சார் இது இன்றைக்கி பசங்க 2 இப்படி வளர்ந்து நிற்கிது. சூர்யா சார் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோ, ஆக்ஷன் ஹீரோ, சார்மிங் ஹீரோ எல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய உங்களை பற்றி நிறைய பேசியாச்சு. அதையும் தாண்டி நீங்கள் மக்களுடைய உள்ளத்தை அபிமானத்தை பெற்ற ஒரு ஹீரோ, நன்மதிப்பை பெற்ற ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்கள் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை உணர்ந்த ஹீரோ மட்டும் இல்லை, அதை எம்ப்ரேஸ் பண்ணுறவர் நீங்கள், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறவர். ஸோ ஒரு ஹீரோவுக்கு ஒரு படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்குறதையும் தாண்டி வாட் டு ஐ சே, வாட் டு ஐ டெல் மை பீப்புள், ஒரு வாட் டு ஐ கிவ் மை ஆடியன்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்களை நீங்கள் நினைக்கிறது எங்களுக்கு பிரதிபலிக்கிற ஒரு ஹீரோ நீங்கள். ஸோ இந்த படத்தில் உங்களையும் அந்த படத்தோட இணைத்துக்கொள்ள நிறைய காரணங்கள் இருக்கும். பட் இந்த படத்தில் உங்களை வியக்க வைத்த விஷயங்கள் என்னென்னு எங்களுக்கு சொல்லுங்கள். கலைஞர் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த சப்போர்ட் கொடுத்துட்ருக்கிற அத்தனை பேருக்கும், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ
பார்த்த அனைவருக்கும், தியேட்டருக்கு போய் குடும்பத்தோடு பார்த்த அனைவருக்கும் ஃபஸ்ட் நான் நன்றியில் சொல்லிக்கிறேன். டைரக்டர் சார் சொன்ன மாதிரி இதெல்லாமே எதிர்பார்க்காம நடந்த டப்பு நடந்த செயல்கள் தான். சினிமா நிறைய கொடுத்துருக்கு. சினிமாவுக்கு நம்ம திரும்பி என்ன கொடுக்க முடியும், நம்ம என்ன பிடிச்ச படங்கள் விட என்ன தேவையான படங்கள் நம்ம திரும்பி கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சின்ன தாட் தான் 2D என்டர்டெயின்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கான காரணமாக இருந்துச்சு. அப்புறந்தே குழந்தைகள் சார்ந்த முதல் படமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஜோக்கு ஆரம்பித்த போது இருந்த தாட் அதுதான். அதுக்கு சரியான படமாக அமைஞ்சது ஐ திங்க் ஐம் பிளெஸ்ட். நான் அவருக்கு தான் நன்றி சொன்னேன். ஏன்னா அவரே பண்ணியிருக்கலாம், அவரே ரிலீஸ் பண்ணியிருக்கலாம், எல்லாமே நடந்திருக்கலாம். பட் என்னையும் இணைச்சிக்கிட்டது, சேர்த்துக்கிட்டது எங்களுக்கு தான் ரொம்ப சந்தோஷம், பெருமை. இப்போது பார்க்கும்போது எல்லாருமே ரொம்ப நல்ல விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸ்லேருந்து குழந்தைகள்லேருந்து எவ்ரிபடி இஸ் ஏபிள் டு கனெக்ட். ஒரு சென்னை மட்டும் இல்லாமல் நிறையா சின்ன டவுன்ஸ் இருக்குது. எல்லா இடத்துலையுமே இந்த ஒரு விஷயம் நிச்சயமாக நடந்துகிட்ருக்குது. இது எவ்வளோ அழகாக எவ்வளோ ரியலாக கேப்சர் பண்ண முடியுமோ அதுதான் பசங்க டூல் நடந்திருக்கு. எவ்ரி ஜென்ரேஷன் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். என்னோடய சைல்டுஹுட் வேறு, இப்போ என்னோடய பசங்களோட சைல்டுஹுட் வேறு, இவங்களோட சைல்டுஹுட் டோட்டலாகவே வேறையாக இருக்குது. அதை அழகாக கேப்சர் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். அது எப்படி நடந்துச்சுன்னா அந்த 4 வருஷம் அதுக்காக மெனக்கெட்ட ஒரு இதுதான். அண்ட் இந்த மாதிரியான ஒரு அழகான டீம் அமைஞ்சது. யாருமே நேரம் காலம் பார்க்கல, பிரதிபலன் பார்க்கல. இது ஒரு நல்ல விஷயம், இது எல்லோரும் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்ட்டு ஆரம்பித்தது. ஐ திங்க் இந்த மாதிரியான படங்கள் அடிக்கடி வரணும். எங்கெல்லாம் வேக்யூம் இருக்கோ, சினிமாங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான மீடியம், அதை எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கணுமோ அப்போல்லாம் திரும்பி பயன்படுத்திக்கணும். சார் சொன்னது இது பணம் பண்ணுற படம் இல்லை சார், இது பேருக்காக பண்ணுறது, சந்தோஷத்துக்காக பண்ணுறது, வி ஹாவ் டு டூ சம்திங் பேக் அப்படின்னு சொன்னார். அதுதான் இந்த படத்தில் நடந்திருக்கு. எப்படி சொன்னாரோ, கதை என்ன சொன்னாரோ அது அப்படியே அழகாக இருக்குது. இன்னும் பல மடங்கு இன்னும் மெருகே இருக்கு, அழகாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். நான் தேஜு கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். ஹாய் தேஜு, ரொம்ப நேரமாக குவைட்டாக அழகாக உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ தேஜு பேச மாட்டீங்கன்னா? ஆமாம் சார், நிறைய பேசியிருக்காங்க. அப்புறம் என்னென்ன கேள்வி கேட்கணும்லாம் சொல்லியிருக்காங்க என்கிட்ட. ஸோ தேவ் இன்ஸ்ட்ரக்டட் மீ. தேஜு, நீங்கள் ஷூட்டிங்கில் சூர்யா சாரை நடிக்கவே விட மாட்டீங்களாமே, கிச்சு கிச்செல்லாம் மூட்டுவீங்களாமே, அப்படியா? தான் பதிலா அவ்வளோ பேசுனீங்க. அப்போது சொல்லுங்கள். சவிதா இன்ஜினியர் காலேஜில் அவர் என்ன கிச்சு கிச்சு மூட்டினார், நானும் அவருக்கு பதில் கிச்சு கிச்சு மூட்டினேன். அப்படியே யார் ரொம்ப சிரிச்சாங்க? நான் தான். நீங்கள் தான் சிரிச்சிங்களா? வெரி குட். ஸோ தேஜு, இதில் நான் 3 பேரில் உங்களுக்கு யார் பெஸ்ட் ஃப்ரெண்ட்? வைஷு. வைஷு தான் உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டா? வைஷு, நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எல்லாரையும் கிளைமேக்ஸில் சீன் ஷூட் பண்ணும்போது எல்லாரையும் அழ வச்சிங்களாமே, அப்படியா? எப்படி நடிச்சிங்க எங்களுக்காக ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன். அது தானாக வந்ததா? நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த கிட்ஸை பற்றி சொல்லுங்கள் ப்ளீஸ். அது இங்கே ஒரு குட்டியை ஒரு அம்மா மாதிரி. இது யாராவது சண்டை போட்டுருந்தா கூட சண்டைலாம் போடாதீங்க, இப்படி பிஹேவ் பண்ணலாம், எதுக்கு தேவையில்லாமல் சண்டை போட்டுட்டு சந்தோஷமாக இருக்கலாமே, சிரிச்சே இருக்கலாமே, ஃப்ரெண்டாக இருக்கலாமே அப்படின்ட்டு அந்த ஒரு வேறு லெவல் ஆஃப் ஒரு தாட் ப்ராசஸ் அது மைண்டில் ஓடிட்டுருக்கோம். ஐ திங்க் நான் அது ஷூட் பண்ணும்போது சார் சொல்லியிருந்தார் 3 மணி இருக்குமா, 3 மணிக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அந்த க்ரௌட் மறுபடியும் ரீஅசம்பிள் பண்ண முடியாது, அதை ரீக்ரியேட் பண்ண முடியாது. அப்படிங்கிறனால கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் ஷூட் போச்சு. கொஞ்சம் கூட டயர்டாகலை, சலிக்கலை, முடியாதுன்னு சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக எனக்கு அழ பிடிக்காது, என்னையா அழகாக வைக்கிறீங்க அப்படிங்கிறதான் தனக்கிட்டேருந்து வந்த ஒரே கமெண்ட். படம் பார்க்குறவங்களும் அழுகுறாங்க வைஷு. மற்றபடி ஐ திங்க் போத் ஆஃப் தெம், எல்லாருமே கிட்ஸ் எல்லாருமே தே ஹேவ் டேக்கன் த சென்டர் ஸ்டேஜ். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நிஜமாகவே ஹோல்ட் பண்ணுது. வந்ததுக்கப்புறமா கூட அவங்க பண்ண விஷயங்கள் மனசில் அப்படியே நிற்குது. எவ்ரிபடி இஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். அது ஒரு வாட்டி எனக்கு கேள்வி இது எப்படி கேப்சர் பண்ணார், இது எப்படி பதிவு பண்ணார், இது எப்படி கேமராக்குள்ளே வந்தது, இது எவ்வளோ நேரம் ஆச்சு? ஏன்னா அட்டென்ஷன் ஸ்பேன் கிட்ஸுக்கு யூஸ்வலாக ஒரு 2 minutes 3 minutes அவங்கள ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதே ஒரு சேலஞ்சு. படம் ஃபுல்லாக வேணுங்கிறத எப்படி கேப்சர் பண்ணாது அப்படிங்கிறது எனக்கு இன்னும் ஆச்சரியமாகவே இருக்குது. ஆலு சார், நீங்கள் சொல்லுங்கள். இந்த படத்தை பற்றி நிறைய நல்ல படங்கள் உங்கள்கிட்டேருந்து பார்த்துருக்கோம். உங்களுடைய படங்கள் நிறையவே ரசிகர்கள் ரசிச்சிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு ஃபாலோ பண்ணுற ரசிகர்கள் நிறையவே இருக்காங்க. ஸோ இந்த படத்தில் சார் சொன்ன மாதிரி கிட்ஸோட அட்டென்ஷன் ஸ்பேன் இவ்வளோ குறைவாக இருக்கிற சமயத்தில் அதை எப்படி கேப்சர் பண்ணியிருக்காங்க, அதில் உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் சேலஞ்சிங்காக இருந்தது? அதே மாதிரி இந்த குழந்தைகளோட உலகத்தை உருவாக்குவது உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் சேலஞ்சிங்காக அமைஞ்சது? பசங்க 2 பாண்டராஜோட ஒர்க் பண்ண 2வது படம். அதுக்கு முன்னாடி இது நம்ம ஆளு பண்ணோம். ஸோ அப்போம்போது இந்த படம் சொன்னார்ல, அது ஆரம்பிக்கும்போது அவ்வளோ சின்னதாக ஆரம்பிக்கிறதா இருந்து இப்போ சூர்யா சார் வந்தோன்னா அது படம் பெருசாகிடுச்சு. பட்டு
எனக்கு இந்த படம் என்ன பொதுவாக சொல்ல போனால் என்னென்னா, நம்ம நிறைய படம் பண்ணலாம், பட் இந்த கிட்ஸை வச்சு பண்ணுறதுங்கிறது ரொம்ப பிடிச்ச விஷயம். ப்ளஸ் அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஏன்னா ஒரு ஸ்கூலுக்குள்ளே போயிட்டு ஷூட் பண்ணுறோம், எல்லாமே ஒரிஜினல் ஸ்கூல், எதுவுமே செட்டோ எதுவுமே இல்லை. அங்கே பார்த்துட்டு இருக்க பசங்க, அந்த படத்தில் நடித்த எல்லா பசங்களுமே நார்மலாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டில் இருக்கும்போது உள்ளே போய் எடுத்தோம், ஷூட் பண்ணோம். ஸோ அப்படிங்கும்போது எங்களுக்கு அது உள்ளே போய் நம்ம லைட்லாம் பண்ண முடியாது. சினிமா மற்ற படம் பண்ணுற மாதிரி லைட் பண்ணி அதை கட் பண்ணி இதை கட் பண்ணி அதெல்லாம் பண்ண முடியாது. இருக்க இடத்துல என்ன லைட் இருக்கோ அதை வச்சு தான் ஷூட் பண்ணோம். அதும்போது அவங்களுக்கு தெரியாமல் வேறு நிறைய எடுத்திருக்கோம். அப்படிங்கும்போது எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, எடுக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கிடைக்கிற ஷாட் ரொம்ப கேண்டிடாக இருக்கும். படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய கேண்டிட் ஷாட்ஸ் தான் நிறைய இருக்கும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இந்த படத்தில். கார்த்திக், நீங்கள் சொல்லுங்கள். உங்களை நிறைய படங்களில் நாங்கள் பார்த்துருக்கோம், பட் இந்த படத்தில் ஒரு யங் பேரண்ட்டாக பார்க்குறோம். ஸோ வாட் வாஸ் த மோஸ்ட் சேலஞ்சிங் திங் ஃபார் யூ இன் திஸ் ஃபில்ம்? உங்களுக்கும் சரி, பிந்து மாதவிக்கும் சரி, இந்த படத்தை உங்களுடைய பார்வையில் இந்த படத்தை பற்றி சொல்லுங்கள். ஐ திங்க் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் ஐ திங்க் ஒரு என்னோட யங்கர் டேஸில் ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த ஹீரோ ரோல் பண்ணுறது தான். பிகாஸ் ஹீரோ ரோல் பண்ணணும்னா டான்ஸ் ஆடணும், ஃபைட் பண்ணணும், அதாவது அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயங்கள். நடிச்சுட்டு போகிறது என்ஜாய் பண்ணலாம். ஆனால் இந்த டான்ஸும் பண்ணணும், ஃபைட்டும் பண்ணணும், காதலிக்கணும், அதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. ஸோ ஐ திங்க் இந்த ஸ்டேஜ், என்னோட கெரியர் ஸ்டேஜில் இந்த ரோல் வரும்போது, யூ பிளேயிங் யங் பேரண்ட்னு சொல்லும்போது ஆக்சுவலி இஸ் வெரி எக்ஸைட்டட். ரொம்ப இது ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு சேலஞ்ச் மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் யூ நேச்சுரலாக இருக்கணும், அப்படியே ஜஸ்ட் பி ஆஸ் நேச்சுரல் அஸ் பாசிபிள். நீங்கள் நிறைய யங் பேரண்ட்ஸை பார்த்துருக்கோம் நாங்கள். அண்ட் இது வரைக்கும் சினிமாவில் நாங்கள் யங் பேரண்ட்ஸை அதிகமாக பார்த்தது கிடையாது. பெரிய சேலஞ்ச். ஐ திங்க் அந்த கேரக்டர்ஸோட அந்த மனப்பான்மையை சொல்லக்கூடிய ஒரு ஸ்கிரிப்டாக இருந்துச்சு. ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் பிந்து அண்ட் ஐ என்ஜாய் டூயிங் இட். எனக்கும் ஈஸி தான், பிகாஸ் எனக்கு ஆல்வேஸ் மென்னுக்கு ஈஸி. ஐ கேன் பிளே அ 35-year-old, அடுத்த படத்தில் ஐ கேன் பிளே அ 25-year-old. பட் பிந்துக்கு டு சே ட்ரூவாக அவங்க ஷீஸ் பிளேயிங் அ யங் மதர்னு சொல்லும்போது எவ்வளோ she would have got convinced by the story and the script and the production and the treatment. So அந்த விதத்தில் it was really enjoyable. And எங்கள் co-star வைஷு. ஸோ நாங்கள் வைஷுவோட பேரண்ட்ஸ். அண்ட் லிட்ரலி அவங்களோட ஆக்டிங்கை பார்த்து you just have to தியேட்டரில் ரெசனேட்னு சொல்லுவாங்க, அதாவது just be with the character. So the focus should be on her. Parents are an important support system. So நாங்கள் an important support for the script. ஸோ அந்த விதத்தில் நான் இந்த படம் பண்ணக்கூடிய அந்த துணிச்சல் பாண்டி சாரோட கன்விக்ஷன், பாலு சார், பிகாஸ் சூர்யா சார் இல்லைன்னா கூட they would have gone ahead with the script. இப்போ சூர்யா சார் அந்த ஸ்கிரிப்டில் இருக்கும்போது it will reach so many people, பிகாஸ் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். It will educate and inspire so many people. It will reach many more people. நல்ல விஷயம் சொல்லும்போது it will reach so many people. நிறைய பேர் கேட்பாங்க. இது ஒரு சின்ன ப்ரொடக்ஷன். நாங்கள் if it did not have Surya in it, or maybe 1,000 people would have seen it and enjoyed. Now 10,000 people will see it and enjoy it. So அந்த விதத்தில் ஐ திங்க் இந்த படத்தோட அந்த விஷயம் எல்லாரையும் போய் சேரணும். And it will be a very happy Christmas positive film. முனிஷ்கான் சார், ராம்தாஸ் சார், ஆனால் முனிஷ்கான் அப்படின்னு நான் கூப்பிட்றேன். நீங்கள் சொல்லுங்கள் சார். உங்களை நீங்கள் பேச ஆரம்பித்தாலே ரசிகர்கள் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்களும் வித்யாவும் பேராக நடிச்சிருக்கீங்க இல்லையா இந்த படத்தில்? உங்களுக்கு எல்லாருக்குமே, இந்த படத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த படம் ஒரு புதிய படமாக தான் இருந்தது, ஒரு வித்தியாசமான படம். அவங்க அது வரைக்கும் நடித்த படத்துலேருந்து ஒரு வேறு மாதிரியான படமாக இருந்தது. உங்களுக்கு இது எப்படி வித்தியாசமாக இருந்தது? எனக்கு ரொம்ப, ஏன்னா இவங்களாவது நிறைய படம் நடிச்சிட்டாங்க, நான் இப்போ அப்கமிங்கில் வந்துட்டுருக்கேன். எனக்கு இப்போ முண்டாசுப்பட்டிக்கு பிறகு, ஏன்னா முண்டாசுப்பட்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல படம் அப்படின்ற மாதிரி பார்த்தப்போ, அதே மாதிரி இந்த படம் அதுதான் நான் ஆடியோ லான்ச்சில் கூட சொன்னேன், என்னோடய கெரியரில் ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இதுக்கு எதுக்குமே நான் சம்மந்தமில்லாத ஆள். ஏன்னா ஒரு பேங்க் மேனேஜராக நான் நடிச்சிருக்கேன். ஏன்னா நான் படித்தது இல்லை, சில விஷயங்கள் குழந்தைகளை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. இந்த இதில் இப்படி ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கே இன்ன வரையும் ஆச்சரியமாக தான் இருக்குது. வித்யா, நீங்கள் சொல்லுங்கள். Tell us about yourself in the film. நான் நிஷேஷோட அம்மாவாக பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஷூட் பண்ணுற டைம்லலாம். எல்லோரும் விளையாடிட்டுருக்கோம், திடீர்னு டேக்குன்னு சொல்லும்போது போய் இவங்களும் சரி நாங்களும் பண்ணிட்டு வரோம். அப்படியே ஒரு ஃபேமிலியாக ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஓகே. ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் படத்தில், வாட் இஸ் வெரி சேலஞ்சிங் ஃபார் யூ டு பிளே அ யங் மதர்?
இல்லை, எனக்கு கிட்ஸ் கூட எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். கிட்ஸோ எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது அவங்க கூட பண்ணுறது. சூர்யா சார் எப்படி நடிச்சிருக்கார் படத்தில்? சூர்யா சார் சூப்பராக தான் நடிச்சிருப்பார். சூப்பராக தான் நடிச்சிருப்பார், அது எங்களுக்கு தெரியும். இந்த படத்தில் எப்படி நடிச்சிருக்காரு? ஜாலியாக இருப்பார். அப்படியா? செட்டில் 2 இடத்துல ஜாலியாக தான். 2 இடத்துல கதை சொல்லுவாரா? இங்கே இருக்கிறவங்களே யார் உங்களுக்கு கதை சொல்லியிருக்காங்க? யாருமே சொன்னதில்லை. யாருமே கதை இப்போ கட் முடிஞ்ச உடனே போய் கதை கேளுங்க. ஓகே, ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு கதை சொல்லணும். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் அம்மா அப்பா அவங்கெல்லாம் இந்த படத்தை பார்த்து என்ன சொன்னாங்க? நீங்கள் எப்படி நடிச்சிருக்கீங்கன்னு சொன்னாங்க? சில டைம் சூர்யா சார் சொல்லி கொடுப்பாரு இந்த மாதிரி பண்ணணும்னு. அவரும் சொல்லிட்டு ஓகே ஓகே எனக்கு தெரியும் அப்படி சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? அப்படிலாம் சொல்ல மாட்டேன், சரி பண்ணுறேன்னு சொல்லுவேன். அது என்ன சீன் சொல்லி கொடுத்தாரு உங்களுக்கு? சொல்லுங்கள். அந்த 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 கிளைமேக்ஸ் ஷாட் அந்த ஆடிட்டோரியமில் வந்து அவர் சொன்னார் என்னை பார்த்து சொல்லணும், அங்கே பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஏன் அப்படி சொன்னார்? ஏன்னா நான் அங்கே பார்த்து சொல்லிடுறேன். ஓ, அந்த டயலாக் எங்களுக்காக சொல்லி காட்ட முடியுமா? சூர்யா சார் பார்த்து சொல்ல முடியுமா? என்ன டயலாக் மறந்து போச்சு? அந்த டயலாக் மறந்து போய் டேரக்டர்கிட்ட கேளுங்க. என்ன டயலாக் அப்படி கேளுங்க, ப்ராப்ளி அவர் சொல்லி தருவார். என்ன டயலாக் சொல்லாம நான் சொன்ன மாதிரி ஆக்கிறாதையா? டைரக்டர் சொல்லிட்டு கேமரா பக்கத்துல இருப்பாருங்க, நான் பக்கத்துலயே நிற்பேன், அதனால நான் அதான் சொல்லியிருப்பேன். கதையை மாற்றி விட்டுருவோம். கதையை மாற்றி விட்டுறத நீ. இந்த படத்தில் உங்களுடைய இசை, இதுக்கு முன்னாடி மிஷ்கின் சார் படத்துக்கு நீங்கள் இசையமைச்சிருக்கீங்க. இந்த படம் ஒரு குழந்தைகள் படம். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த மாதிரி எல்லாமே வேறுபடுது, எல்லாமே மாறுபடுது, எல்லாத்துமே வித்தியாசமாக இருக்குது, புதுசாக இருக்குது, ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருக்க வேண்டிய அவசியம் அந்த படத்தில் இருக்குது. ஸோ இசையை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி மாற்றங்கள் இல்லை, என்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் அதுக்கு ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இருந்தது? இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பசங்க படம், ப்ளஸ் ஒரு நல்ல மெசேஜ் அஸ் வெல் அஸ் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கிற ஒரு விஷயம். ஸோ மியூசிக்கலாக வந்து ரொம்ப மியூசிக்கலாகவும் ஒரு கதை இருக்குது. லைக் நம்ம லைஃப் கிட்ட இருக்கிற ஒரு சப்ஜெக்ட், அதனால எல்லாமே ப்ராப்பராக அக்கூஸ்டிக்காக ஒரு ஆர்கானிக்காக ட்ரீட் பண்ணி ரொம்ப சிந்தசைஸ் பண்ணாமல். ஸோ அது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். எனக்கு அந்த சப்ஜெக்டாகவே ஒரு சேலஞ்ச். சின்ன பசங்க. யாரெல்லாம் பாடல்கள் எழுதியிருக்காங்க படத்தில்? 4 பாட்டு இருக்குது. ஒரு பாட்டு வந்து சின்ன பசங்க ஃபுல்லாக பாடினது, யாழினி ஸ்ரீகாந்த் லீட் பாடியிருக்காங்க, ப்ளஸ் கிட்ஸோட கோரஸ் இருக்கும். அதுக்கப்புறம் தம் தம் அது வந்து ஆனந்த் பாடியிருக்காரு. எழுதுனது வந்து முத்துக்குமார் சார். ஃபர்ஸ்ட் ஒன் சோட்டா பீமா வந்து மதன் கார்கே சார். அதுக்கப்புறம் பூக்கலை கிள்ளி வந்து யாசின் பாடியிருக்காரு, மதன் கார்கே எழுதியிருக்காரு. அப்புறம் காட்டுக்குள்ளே கண்ணை கட்டி அது ஆனந்த் பாடியிருக்காரு, யுகபாரதி சார் எழுதியிருக்காரு. சூர்யா சார், இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி எதுனா கேட்கலான்னு சார். இன்றைக்கி வந்து குழந்தைகள் தொடர்பான ரெண்டு பேர்கிட்ட எல்லாத்தையுமே கேட்க வேண்டிய கேள்வி தான். பட் குழந்தைகள் தொடர்பான எல்லா விஷயமுமே வந்து இன்றைக்கி வணிகமாக மாறிட்டு வருது. ஒரு குழந்தை பிரசவத்தில் இருந்து இந்த குழந்தைக்கு கொடுக்குற சாப்பாடு, மருந்து, இப்படி எல்லாமே வணிகமாக மாறிட்டு வர்ற இந்த காலகட்டத்தில் படத்தில் வந்து இந்த குழந்தைகளுடைய அந்த அடிப்படை தன்மைகள் மாறாமல் என்னென்ன விஷயங்கள் மாறாமல் இருக்கணும் அப்படிங்கிற தேவை என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அதில் எந்தெந்த சப்ஜெக்டை நீங்கள் டச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது இதில், பட் ஒரு படத்துக்குள்ளே சில விஷயங்கள் தான் சொல்ல முடியும். ஸோ ப்ரிடாமினண்ட்டாக இந்த படத்தில் என்னென்ன விஷயங்கள் பற்றி சொல்லியிருக்கீங்க? கார்த்தியோட டயலாக் அதில் தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். சார், குழந்தைங்க மட்டும் தொட்டால் மட்டும் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி, ட்ரெஸ்ஸில் இருந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து ஏன் அந்த வீக் பாயிண்ட்டை ஏன் டச் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி புலம்புவார். அதுக்கு நான் அட்வைஸ், சார் இப்படியே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொன்று இலவசமாக கொடுக்கும், ஃப்ரீயாக கிடைக்கும். எனக்கு என்னென்னு கேட்டால் பிபி அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ சொசைட்டி இஸ் பிகமிங் லைக் தட். எவ்ரி திங் அரவுண்ட் கிட்ஸ் இஸ் பிகமிங் எக்ஸ்பென்சிவ். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயங்களாக நிறைய விஷயங்கள் மாறிட்டு இருக்கு. மேபி இருந்திருக்கலாம் இந்த மாதிரி ADHD, டிஸ்லெக்ஸியா, டிஸ்கால்குலியா எல்லாம் இருந்திருக்கலாம். பட் அதுக்கெல்லாம் பேர் இல்லாமல் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாருமே அது பேர் கண்டுபிடிச்சி இன்னும் நம்மளோட டே டு டே லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தான் மாறிட்டே இருக்குது அது. பட் அட்லீஸ்ட் இது படம் பார்க்கும்போது வந்து இப்படி இருக்கலாம், இப்படி இருக்க வேண்டாமே அப்படின்னு சொல்கிற தருணங்கள் நிறையா இருக்குது. நம்ம இப்படி தான் இருந்திருக்கோம், நம்ம இப்படி ஒரு வீட்டில் ஒரு சம்பவம் இப்படி நடந்தால் நம்ம இப்படி தானே ரியாக்ட் பண்ணியிருக்கோம், பட் இப்படி ரியாக்ட் பண்ண வேண்டாமே, இதுக்கு இப்படியும் ஒரு வழி இருக்கே அப்படின்னு சொல்கிற மாதிரியான இடங்கள் படத்தில் நிறையா இருக்குது. மறுபடியும் ஒரு தாட் ப்ரோவோக்கிங்காக இப்படி சிந்திக்கலாமே அப்படின்னு சொல்கிற மாதிரியான வசனங்கள் இருக்குது. ஐ திங்க் ஆல் தட் ஒவ்வொருத்தங்களோட இண்டிவிஜுவல்
பீப்புளை பொறுத்து இருக்குது, ஒவ்வொருத்தர் தனிநபரை பொறுத்து இருக்குது. அதை எப்படி எடுத்துக்கிறாங்க, அதை வச்சுட்டு அவங்க எப்படி வேறு மாதிரி சிந்திக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நிறையா தருணங்கள் என்னோட லைஃப்லேருந்து சில விஷயங்கள் சார்கிட்ட சொல்லியிருக்கேன். சாரோட பர்சனல் லைஃப்பில் இருக்கிற விஷயங்கள் வந்து படத்தில் கொஞ்சம் வச்சுருக்காரு. ஸோ எவ்ரி திங் இஸ் நாட் எங்கேயோ காற்றுலேருந்து க்ரியேட் பண்ண ஒரு கற்பனை விஷயம் கிடையாது. எல்லாத்தோட லைஃப்லையும் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து படத்தில் வச்சுருக்கோம். இது பதிலாக இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் படத்தில் நிறையாவே இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிறைய பேர் பார்த்துருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 1000 பேஜ் 2000 பேஜ் வந்து தனியாக ரிசர்ச் பண்ணி வச்சுட்டு ஒரு 1.5 மணி நேரம் ஃபுட்டேஜ் படத்தில் வைக்க முடியாமையும் இருக்குது. ஸோ சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறையாவே இருக்குது, இன்னும் ஏராளமாக இருக்குது. ஒரு படமாக வரும்போது அதை எவ்வளோ சுவாரஸ்யமாக்கலாம், எவ்வளோ அழகாக்கலாம்னு பார்க்கும்போது இந்த விஷயங்கள் மட்டும்தான் இந்த படத்தில் இப்போ சொல்ல முடியுது. சார், இந்த குழந்தைங்கள வந்து நீங்கள் எப்படி சூஸ் பண்ணீங்க சார்? இந்த படத்துக்காக எப்படி செலக்ட் பண்ணீங்க இந்த 4 குழந்தைங்கள? ரொம்ப குழந்தைகள் சந்தித்தோம். எப்போவுமே ஆஃபீஸில் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எப்படி ஒரு டெய்லி ஒரு 10-20 குழந்தைகள் வந்துகிட்டே இருப்பாங்க. அதுலேருந்து ஒரு எப்போவுமே ஒரு ஆப்ஷன்லேயே வச்சுருப்போம், ஒரு 5-6 பேர் அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த கவின் கேரக்டருக்கு ஒரு 5 பேர், நயனா கேரக்டருக்கு ஒரு 5 பேர், அது 5 3 ஆகும், அப்புறம் 2 அதில் யார் கூட்டிக்கிட்டே பேசி பார்ப்போம், பழகி பார்ப்போம், ஃபோட்டோ ஷூட் எடுத்து பார்ப்போம். அப்படி செலக்ட் பண்ணி, ஏன்னா அதில் வந்து ரொம்ப துருதுருன்னு இருக்கணும், அதே இது பிடிக்கணும். அந்த ஃபேஸை பார்த்தாவே ஆடியன்ஸுக்கு வந்து அந்த கேரக்டருக்குள்ளே உள்ளே போகணும். ரொம்ப சவால்கள் இருந்தது. அந்த விதத்தில் அவங்க 2 பேரும் கரெக்டாக இது பண்ணாங்க. ரொம்ப அழகான ஒரு படத்தை கொடுத்துருக்கீங்க. ஸோ அழகான மனங்களை வந்து அள்ளி வந்து எங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த அரங்கத்துக்கு வந்து எங்களோட இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் வாழ்த்துக்கள். நன்றி.